முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிற திமுக தேர்தல் அறிக்கையை பார்த்தா எதிரணிகளுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் தலை சுத்திடும் போல. சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம்னு கடந்த 5 வருஷத்துல மகளிர் உரிமை தொகை காலை உணவு திட்டம்னு கலக்கின அரசு இப்ப அடுத்த கட்டத்துக்கு ஒரு மெகா பிளானை இறக்கியிருக்கு. இதுல முக்கியமான ஹைலைட் அறிவிப்பே சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமை, 18 வயதிற்குட்பட்ட பெண்கள் மீதான கூட்டு பாலியல் வன்கொடுமை போன்ற கொடுங்குற்றம் செய்வோருக்கு மரண தண்டனை விதிக்கும் சட்டம் கொண்டு வரப்படும்னு அதிரடியான சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறார். முந்தைய அதிமுக ஆட்சியில ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்கள் எல்லாம் வெறும் அறிவிப்புகளாகவே முடங்கி கிடந்துச்சு. ஆனா இப்போ 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இருந்த அந்த காலை உணவு திட்டத்தை இப்போ 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்த போறாங்களாம். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயா உயருது. அது மட்டும் இல்லாம இல்லத்தரசிகளுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் வழங்க போறாங்க. மாணவிகளுக்காக கொண்டு வரப்பட்ட புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம், இதுல கொடுக்கப்பட்டு வந்த 1000 ரூபாய் உதவித்தொகை இப்போ 1500 ரூபாயா உயர்த்த போறாங்க. அதிமுக காலத்துல முதியோர் உதவித்தொகைக்கு மக்கள் அலைஞ்சு நிலம்ப போய் இப்ப கொடுத்துட்டு இருக்கிற 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயா உயருது. மாற்றுத்திறனாளிகளுக்கும் 2500 ரூபாயா உதவித்தொகை அதிகரிக்கப்படுது. விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 3500 ரூபாயும், கரும்புக்கு 4500 ரூபாய்னு விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை இந்த அரசு உறுதி செஞ்சிருக்கு. அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்க இளைஞர்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொடுத்திருக்கிறாரு. 1.5 லட்சம் காலி பணியிடங்கள் உடனே நிரப்பப்படும். அது மட்டும் இல்லாம 2 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க. 35 லட்சம் உயர்கல்வி மாணவர்களுக்கு லேப்டாப், முதியவர்களுக்கு டயாலிசிஸ் வசதின்னு அத்தனையும் பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க. ஆன்மீகத்துல அக்கறை காற்ற விதமா 5000 கோவில்களுக்கு குடமுழுக்கும், வட மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு தலா 20,000 கோடியில சிறப்பு வளர்ச்சி திட்டங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தேர்தல் அறிக்கையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அம்சம் எது? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.